காலையிலே கண்மணி யாரடா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தாச்சுன்னா, ப்ரூனோ வந்து வாக்கிங் போயிருக்காங்க. கண்மணி வந்து கூட்டிகிட்டு போகிறதில்ல. கண்மணியை வந்து கூட்டிகிட்டு போகிறதுனா 2 பேர் கண்டிப்பாக வேணும். அதனால் ப்ரூனோ மட்டும்தான் டெய்லி வெளியில் கூட்டிகிட்டு போகிறது. கண்மணியை வந்து டெய்லி எல்லாம் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. அப்படியே அவங்கள அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பும்போது பார்க்குறேன், டெய்லி வெளியில் நான் தண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கே தெரியும். தினமும் பார்த்தீங்கன்னா 2 நேரம் தண்ணி ஊற்றி வைப்பேங்க. ஏன்னா தண்ணி காலி ஆயிரும். ஆடுகள் நிறைய பேர் வந்து குடிப்பாங்க, மாடு குடிப்பாங்க, கூடவே ஸ்ட்ரீட் பப்பி குடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமேன்னு தான் நம்ம அடிக்கடி தண்ணி வைக்கிறது. இது யார் கண்ணுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தெரியல. 2 கால் உள்ளவங்களா இல்லை 4 கால் உள்ளவங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. யாருன்னு தெரியல. அப்புறம் நிறைய பறவைகள் வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப வசதியாக இருந்தது. டக்குன்னு இது உடஞ்சதும் காலையிலே ரொம்ப சங்கடமாக போச்சுது. அப்புறம் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, சரி வீடு பார்த்துக்கலாம், அடுத்தது ஒன்று நம்ம வாங்கி வச்சிடலாம், இதை விட கொஞ்சம் பெருசாகவே வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது வரைக்கும் இந்த பக்கெட்லேயே தண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே காலையில் கையோட என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வச்சுட்டாங்க. நம்ம வீடை தாண்டி போகிற வாயில்லா ஜீவன்களுக்கு கொஞ்சம் தண்ணியாவது வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சேன். ஆனால் இதுவும் மக்களுக்கு பிடிக்கலையேன்னு தான் வருத்தமாக இருக்குங்க.